வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால், ஆர்ட்ஸ் காலேஜினுடைய கேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வழக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேஸ் எனக்கு இயரிங்க்கு வந்தது 12 மணிக்கு. இந்த கேஸ் நேற்றே நடந்தது. ஆனால் நேற்று கவர்மெண்ட் சைடில் இருந்து அட்வொகேட் ஆஜராகாத காரணத்தினால மீண்டும் இன்னைக்கு பட்டியலிடப்பட்டு இன்னைக்கு 12 மணிக்கு அந்த கேஸ் நடந்தது. தேர்வில் வெற்றி பெற்று இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க அடுத்த ஸ்டேஜ் நம்ம போவோம். ஸோ இன்னையோட இந்த கேஸ் வந்து முடிஞ்சிடும். அடுத்த ஸ்டேஜ் நம்ம போகலாம் வந்து பண்ணாக்கா அடுத்த ப்ராசஸ் வந்து டிஆர்பி நடத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு வந்தாங்க. அதே சமயம் டிஸ்பியூட்ல மார்க் கம்மியாக எடுத்தவங்க அவங்களுக்கு ஏதாவது வந்து பண்ண ஒரு ஈவாலுவேஷன் பண்ணுவாங்க. எதை சார்ந்து வந்து அடுத்த ப்ராசஸ் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எக்ஸாம் எழுதணும் எல்லாருக்குமே வந்து பார்த்தா இது ஒரு முக்கியமான கேஸ் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்துக்கூடிய வகையில் இந்த கேஸனுடைய ஹியரிங் இன்னைக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை வந்து பார்த்தா கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். என்னன்னாக்கா இது காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ஏதோ கடத்தக்கூடிய வழியில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதான் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நடந்த கேஸ் ஹியரிங்ல டிஆர்பி சைட்ல இருந்து ஆஜரான அட்வொகேட் அவர்கள் டிஆர்பி குழு அமைச்ச ரிவ்யூ கமிட்டியினுடைய ரிப்போர்ட் அவங்களுக்கே திருப்தியே இல்லை. அவங்க ஃபியூச்சர்ல எக்ஸாம் எப்படி நடத்தலாம்ன்றதுக்கான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தாங்க. இந்த எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தவறுகள் நடந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சரியான ரிப்போர்ட் வந்து கிடைக்கல. அதனால நாங்க மீண்டும் ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கோம். அந்த குழு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால் வந்து எந்த ஒரு முடிவும் வந்து எடுக்க முடியும். ஸோ அதை நாங்க கிட்டத்தட்ட 17 பேர் 20 பேர் தான் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுட்டு மீதி இருக்கவங்களுக்கு நாங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஜட்ஜி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாருனாக்கா, நீங்கள் ஃபுல் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுங்க. தவறு நடந்திருந்தாக்கா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு மாற்றமும் வந்து பண்ண முடியாது. அதனால ஃபுல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் பண்ணணும் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ இதனால கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க. அடுத்த ஹியரிங் 18ஆம் தேதி வருது. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இந்த கேஸ் முடியும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நம்பிக்கையோட இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகிறது பெரிய ஏமாற்றமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம பார்க்கறதுக்கு இன்னைக்கு இந்த கேஸினுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். அது அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் இதில் நம்ம என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். நன்றி.